ஏன்னா நிச்சயமா ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகள்ல கோவை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 8700 கோடி ரூபாய் அளவிற்கான சாலை வசதிகள், சாக்கடை வசதிகள், தெருவிளக்கு, குடிநீர் திட்டங்கள் என பல்வேறு பணிகளுக்கு எங்களுடைய கழகத் தலைவர் முதலமைச்சராக இருந்து அந்த நிதிகளை கொடுத்து நாங்கள் பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக கோவை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ 1706 கிலோமீட்டர் அளவிற்கு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சாலைகள் அமைப்பு என்பது சிறப்பு நிதிகளை நாங்கள் 2 முறை முதலமைச்சரிடத்தில் கேட்டு பெற்று 200 கோடி ரூபாய் என்ற சிறப்பு நிதிகளை விடுவித்து எங்களுடைய மாநகராட்சியினுடைய மேயர், துணை மேயர், மண்டல குழு தலைவர்கள், மாநகராட்சியுடைய மன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் அப்பொழுது நிதிகளை விடுவித்து பணிகளை சிறப்பாக செய்திருக்கின்றோம். மீதம் இருக்கக்கூடிய பணிகள் விடுபட்டு இருந்தால் அதையும் செய்வதற்கு முயற்சி எடுப்போம். நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சரை மிரட்டக்கூடிய அளவிற்கு ஒருத்தருக்கு துணிச்சல் இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு அப்ப நீங்க பாத்துக்க வேண்டியதான். ஒரு அமைச்சரையே யாரோ ஒருத்தர் மிரட்டி பாக்குறாங்க அப்படின்னு ஒரு அமைச்சரே சொல்லும் போது அப்ப சாமானியர்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கறத நீங்க அதுல இருந்து எடுத்துக்க வேண்டியதான். பொதுவா ஒரு கருத்தை மட்டும் நான் உங்ககிட்ட முன்வைக்கணும். ஏன்னா நீங்க கேட்ட கேள்வியின் அடிப்படையில தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்ல சென்னை உட்பட மின்வெட்டின் காரணமாக பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசு பொறுப்பேற்று ஏறத்தாழ வெற்றி பெற்று 1 மாதம் நிறைவாகி இருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்று 20 நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கின்றன. இதுவரை மின்துறை அமைச்சர் மின் விநியோகத்திற்குன்னு தனியா, அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்குன்னு தனியா டைரக்டர் இருக்காங்க, சிஇ இருக்காங்க, எஸ்சி இருக்காங்க, அடுத்து இஇ இருக்காங்க, ஏடி இருக்காங்க, கீழ் லெவல் அடுத்த லெவல்ல ஏஇ வரைக்கும் இருக்காங்க. முதல் கட்டமா என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டர் சிஎம்டியை வச்சு டைரக்டர், சிஇ, எஸ்சி லெவல்ல ஒரு ஆய்வு கூட்டங்களை நடத்துவாங்க. அதாவது எப்படி நடத்துவாங்கன்னா, இந்த சம்மருக்கு நமக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கு, நம்ம கையில இருப்பு இருக்கு, நம்ம எவ்வளவு இன்னும் புதிதா குறுகிய காலத்துல வாங்கணும், இதெல்லாம் ஆய்வு கூட்டங்களை நடத்தி எந்தெந்த பகுதிகளில் இப்ப நேற்று முன்தினம் 2 நாள் 3 நாட்கள் கணக்கெடுத்து எந்தெந்த பகுதிகளில் அதிக நேரம் மின்வெட்டு ஏற்பட்டது, அதை சரி செய்வதற்கான வழிகள் என்ன என்பதை கண்டறிவதற்கான ஆய்வுக் கூட்டங்களை நடத்துவாங்க. அந்த ஆய்வுக் கூட்டங்களுக்கு மூலமாக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி இனி வரக்கூடிய நாட்களில் மின்வெட்டு இல்லாம விநியோகம் செய்யப்படணும் அப்படிங்கறதா பொதுவா ஒரு துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கை. அதிலும் குறிப்பா மின்சாரத்துறை தொடர்ந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். ஆனா இதுவரைக்கும் இந்த தாவேக அரசு பொறுப்பேற்று மின்துறை அமைச்சர் அந்த துறைக்கு அமைச்சராக நியமிக்கப்பட்டு இதுவரைக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்குன்னு தனியா, மின் விநியோகத்துக்குன்னு தனியா சிஇ லெவல்லையோ எஸ்சி லெவல்லையோ ஒரு ஆய்வு கூட்டங்களை கூட நடத்தல. நான் விசாரிச்ச வரைக்கும் அவர் என்னன்னா அலுவலகத்துக்கு போறாரு, சிஎம்டி பாக்குறாரு, டைரக்டர், அந்த மாதிரி முக்கியமான இருக்கிற மேல இருக்கிற அதிகாரிகள் மட்டும் பார்த்துட்டு அதுக்கு கீழே இருக்கிற, அதாவது என்ன கடைநிலை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளுடைய ஆய்வு கூட்டங்களை நடத்தினாதான் எந்த ஊர்ல என்ன பிரச்சனை இருக்கு, பொள்ளாச்சியில இப்ப தென்னை மரம் இருக்கு, மட்டை விழுகுதுன்னா அந்த இடத்துல பவர் கட் ஆகுதுன்னா அதுக்கான காரணங்கள் என்னங்கறத பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய துறை அது. அதாவது மற்ற துறைகளைப் போல இல்ல, மின்சாரத்துறை உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து சரி செய்ய வேண்டிய துறை. இதுவரைக்கும் நான் விசாரித்த வகையில் ஒரு ஆய்வு கூட்டங்களை கூட முழுமையாக மின் விநியோகத்திற்கான அந்த கூட்டங்களை நடத்தல அப்படிங்கறது தான் கருத்து. ஆகையால பொதுவா அந்த துறையை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமைச்சர் அந்த ஆய்வு கூட்டங்களை நடத்தி மின்வெட்டிற்கு உரிய தீர்வுகளை எட்டப்படணும். நாங்க எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது கடைசியா கூட தேர்தல் பதிவு முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கை எடுத்துட்டீங்கன்னா கூட 29 நாள்ல பாத்தீங்கன்னா 2026 இப்ப 21,307 மெகாவாட் அன்னைக்கு உச்சபட்ச மின் தேவை, எந்த தடையும் இல்லாம சீரான மின் விநியோகம் முழுமையாக வழங்கப்பட்டன. அதற்கான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதிகாரிகள் 24 மணி நேரம் பணியில் அமர்த்தப்பட்டு பணிகளை செய்தார்கள். இன்று அந்த பணிகளை செய்வதை விட்டுவிட்டு அதை பொதுவா இப்ப நானே கூட பார்த்தேன், பத்திரிகையில தான் பார்த்தேன், பத்திரிகையிலையும் செய்திகளையும் தொலைக்காட்சிகளையும் பார்த்தேன். இது டெண்டர் சம்பந்தப்பட்டதெல்லாம் 3 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, ஆராயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவா மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் டெண்டர் விடுவதற்கு முன்பாக அந்த டெண்டர் டாக்குமெண்ட் தயார் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்காங்க, சம்பந்தப்பட்ட ஆபீசர்ஸ் பண்ணுவாங்க. டெண்டர் டாக்குமெண்ட் டெண்டர் கால்குலேட் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டெண்டர் ஓபன் பண்ணும்போது அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு, அது ஒரு டீம் கமிட்டி தான் அதை ஓபன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரைஸ் சம்பந்தப்பட்டது கூப்பிட்டு பேசுறது, அதுக்கப்புறம் பிஎல்டிசியில அப்ரூவல் வாங்குறது,
அதற்கு பிறகு போர்டுல வச்சு அப்ரூவல் வாங்குவாங்க. அந்த டெண்டர் இறுதி செய்யப்படுவது போர்டுல அப்ரூவல் வாங்குவாங்க. அந்த போர்டுல யாரெல்லாம் இருப்பான்னு கேட்டீங்கன்னா பைனான்ஸ் செக்ரட்டரி இருப்பாரு, இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி இருப்பாரு, எனர்ஜி செக்ரட்டரி இருப்பாரு. இப்படி மூத்த IAS அதிகாரிகள் வந்து அந்த போர்டுல இருப்பாங்க. அவங்க தான் அந்த டெண்டரை வந்து இறுதி செய்யக்கூடிய இடங்கள். இதெல்லாம் வழக்கமா இருக்கிறது. இன்று நேற்றல்ல, பல ஆண்டுகளாக வழக்கமாக இருக்கிறது. உயர் அதிகாரிகள் IAS அதிகாரிகள் அந்த டெண்டரை இறுதி செய்யக்கூடிய பணிகள் இருப்பாங்க. அதனால இதுல வந்து யாரும் வந்து தவறுகள் செய்ய முடியாது. ஒரு குழுல தவறு நடந்தா கூட அடுத்த குழு அதை கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த டெண்டரை ரத்து பண்ணுவாங்க. இல்லைன்னா அடுத்த மறு டெண்டருக்கு போவாங்க. ரேட் அதிகமா இருந்ததுன்னா அவங்களை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை கூப்பிட்டு ரேட்டை குறைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி ரேட்டை குறைப்பாங்க. ஏதோ புதுசா இப்ப 3 குழு அமைச்சு அந்த குழு ஏதோ வந்து புதிதாக விதிமுறைகளை வகுப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். மின்னகத்தை பத்தி பொதுப்பணித்துறை அமைச்சர் பேட்டியில கொடுத்திருந்தாரு. புதுசா ஒரு நம்பர் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க, டோல் ஃப்ரீ நம்பர். அதை வந்து நாங்க உங்களுக்கு சொல்றோம், மக்கள் இதை பயன்படுத்தலாம்னு சொன்னாங்க. அதான் 2021 எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் மின்னகத்தை அவங்களே நேரில் வருகை இருந்து மின்வாரி அலுவலகத்துக்கு தொடங்கி வச்சு, நானே உங்கள்கிட்ட சட்டமன்றத்திலேயே பதில் சொல்லியிருந்தேன். 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டது. அதனால எதையுமே வந்து இவங்க முழுமையா ஆராயாமல், சம்பந்தப்பட்டிருக்கின்ற அமைச்சர்கள் அந்த துறையை பற்றி முழுமையாக கவனம் செலுத்தி தெரிந்து கொள்ளாமல் ஒரு அரைகுறைத்தனமாக அவருடைய அவங்ககிட்ட சுத்தமா வந்து நிர்வாக திறமைங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. அதை வெளிக்காட்ட முடியாம பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மாற்று கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க பொறுப்பெடுத்துக் கொள்கின்ற பொழுதே நான் சொன்னேன், சட்டமன்றத்தில் 1,55,000 கோடி மின்வாரியம் கடன்ல இருக்குன்னு சொன்னேன். வருஷம் 15,000 கோடி வட்டி கட்டுறோம்னு சொன்னேன். இப்ப இந்த 5 வருஷத்துல எவ்வளவு வட்டி கட்டியிருப்போம்? ஒரு வருஷத்துக்கு 15,000 கோடினா 75,000 கோடி வட்டியே கட்டியிருக்கோம். அப்ப 2 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறாரு. நாங்க இருக்கும்போதே 1.5 லட்சம் கோடி, நாங்க வரும்போது 1.5 லட்சம் கோடி கடன், வட்டி கட்டினது சேர்த்துனீங்கன்னா 2 லட்சம் கோடி நார்மலா வரக்கூடியதுதான். அந்த 2 லட்சம் கோடி கடன் அப்படிங்கறத தவிர தமிழ்நாடு அரசு, எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து மின்வாரியத்துக்கு எவ்வளவு நிதி கொடுத்தாங்கன்னு அந்த மின்துறை அமைச்சர் சொல்லல. இந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாடு அரசு நிதிகளை கொடுத்து மின்வாரியத்தை எந்த அளவிற்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் காப்பாற்றினார்ங்கிறத சொல்லல. ஏறத்தாழ 70,000 கோடி அளவிற்கு மின்சார வாரியத்திற்கு இந்த 5 ஆண்டுகள்ல நிதிகளை எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து விடுவிச்சு மின்வாரியம் காப்பாற்றப்பட்டிருக்கு. அதனால நான் உங்க மூலியமா சொல்லிக்கிறதுன்னா, மின்வெட்டுக்கு உரிய காலத்தில் தீர்வு காணப்பட வேண்டும். அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசி ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி அது சம்பந்தமான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அதற்கு மாறாக ஏதோ தவறுகள் நடந்ததை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதும், ஏதோ ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சு, ஹார்ட் டிஸ்க் காணாம போனா யார் வேணாலும் நடவடிக்கை எடுக்கலாம்ல. யார் சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க, எந்த செக்ஷன்ல காணாம போயிருக்கு, இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை, சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சருடைய கடமை, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய கடமை. ஒரு கீழ் லெவலுக்கு ஒரு தவறு பண்ணாங்க அப்படின்னா, உங்க நிறுவனத்துல யாரோ ஒருத்தர் ரிப்போர்ட்டர் தவறு பண்ணா உடனடியே மேலும் நடவடிக்கை எடுக்க தானே செய்வாங்க. அது மாதிரிதான் அதுவும் ஒரு துறை சார்ந்தது. அது வந்து ஒரு பெரிய அளவுல ஏதோ தவறுகள் நடந்தது போல அந்த துறை ஏதோ வந்து இவங்க புதுசா நான் 2-3 பேட்டியில பார்த்தேன். சீரமைக்க போறோம். முதல்ல மின்வெட்ட சீரமைங்க, அப்புறம் துறைகளை சீரமைக்க. துறைகள்லாம் ஏற்கனவே சீரமைக்கப்பட்டு பல முன்னேற்றங்களை நோக்கி போயிடுச்சு. கடைசி 2 வருஷம் இதுல வருவாயில தான் இருந்தது மின்வாரியம். அதனால முதல்ல மின்வெட்டை சீரமைக்கிறத விட்டுட்டு துறைகளை சீரமைக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காரு. மின்வெட்டுக்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும் இந்த அரசு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.